ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல கிருத்திகையை பத்தி பார்த்துட்டோம். அதாவது சூரிய பகவான பார்த்துட்டோம். அடுத்து சந்திரனையும் பார்த்துறணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரோகிணி. ரோகிணின்னு சொல்லும்போது ரம்யன்னு சொல்லுவாங்க. அதாவது அழக ரசிக்கிறது, ஒரு வட்ட முகம் கொண்டவர்கள். ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ரோகிணி. நீங்களே மிகைப்பிடிச்சு தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ வசீகர தோற்றம், கவர்ச்சி, அதே மாதிரி முழு நிலவுன்னு எடுத்துக்கலாம். சந்திரன் உச்சமாகுது அப்படின்னால அது முழு நிலவு. ஏன்னா கிருத்திகையில் தான் உச்சமாவார். இருந்தாலும் ரிஷப ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன்னாலே ஒரு ஹைஃபையான ஒரு இதுதான். அதில் வந்து உச்சமாகுதுங்கும்போது கவர்ச்சியும் கூடும், அழகு கூடும். பளிங்கு நிலான்னு சொல்லலாம். அதனால பளிங்கு நிறம் அப்படின்றது கண்ணாடி நிறம். இப்போ வேதத்துல எல்லாம் மந்திரங்களில் மலர்களையும் கண்ணாடியையும் சந்திரனுக்கு சொல்லுவாங்க. ஆகாசத்தினுடைய புஷ்பம் அப்படிங்கிறது மலர். ஆகாயம் பெற்றெடுத்த மலர் தான் வந்து சந்திரனுக்கு பிரதிநிதி அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே மென்மை, தன்மை, தாய்மை இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சந்திரன்னாலே அம்மா தான். அதனால் அது தாய்ப்பாசமாக ஒரு அமைப்பு. அதே மாதிரி பெண்களாக ரோகிணியில் இருக்கும்போது இன்னும் வந்து வசீகர தோற்றம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே அந்த மனோகாரகன், அது ரோகிணி ஆகட்டும், அஸ்தமாகட்டும், திருவோணமாகட்டும், காமனாகவே அந்த மனசுங்கிறது வேலை செய்யும். அப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ரிஷபராசியில் உள்ள சந்திரன். ஏன்னா பொதுவாக ஜோதிடர் சொல்லுவாங்க, ஏன்னா சந்திரன் கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதான் மனசு வந்து ஸ்டடியாக இருக்கணுங்கிறது உண்மை. ஆனால் சந்திரனே வந்து ஆதிக்கமாக வரும்போது அதுக்கு சந்திரனுடைய இயல்பு என்னன்னா ஆசிலேஷன் தான், சஞ்சலப்பட்ட மனம். அதுவா இதுவா வளர்பிறை தேய்பிறை தானே சந்திரன். அதனால ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். ஸ்டடி மைண்ட்ல இருக்க மாட்டாங்க, இருக்காது. பட் ரிஷபராசியில இருக்கிறதுனால ஸ்திரமா இருக்கும். அதனாலதான் அந்த ரிஷபத்துல இருக்கிற சந்திரன் வந்து ஸ்டடி. பட் எப்படி அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வேண்டியது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரோகிணிங்கிறது தனக்கு சேஃப்டி முதல்ல இருக்கா, செல்ஃபிஷ்னஸ் வந்து இருந்துக்கணும். அது மூலமாக தான் அவங்க படிநிலையே போக முடியும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சின்னு எடுத்துக்கலாம். நல்ல அருவி கொட்டுற மாதிரி குளிர்ச்சி. ரோகிணியினுடைய தேவதை வந்து பிரம்மா. கிருஷ்ணர் இப்போ ரோகிணியில் பிறந்திருக்காரு. ஆனால் ரோகிணியினுடைய தேவதை வந்து பிரம்மா. பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய வேதம். பிரஜாபதிங்கிறது என்னன்னா அகில உலகத்துக்கும் ராஜா, தலைவர். அவர் தான் பிரஜாபதி. அதை குருன்னு சொல்லலாம். பிரஜாபதிங்கிறவர் வந்து 12 எண்ணிக்கை உள்ளது. அதனால தான் இந்த சந்திரன் 12 ராசிகளை சுற்றி வர்றார். 12 ராசிகளுக்கும் அவர் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மெயினாக இவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். இவங்களுடைய கருத்துக்கள் வந்து வசீகரத்தன்மை கொண்டதாகவும் 4 பேர் காது கொடுத்து கேட்டு ரிசீவ் பண்ணி ஃபாலோ பண்ணுற ஒரு அமைப்புக்கு வந்துடுவாங்க. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. எல்லாருக்குமே பிறக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஏதாவது ஒரு கர்ம கணக்கு இல்லாமல் பிறக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பிறந்த ரகசியம் ஐயா, பிறவின் ரகசியம் என்ன? ரோகிணி அப்படின்னாலே இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னாலே மெயினாக தாய்ப்பாசம் தான். அந்த தாய்ப்பாசத்தினுடைய தன்மையையும் ரெண்டாவது போதிக்க வந்தது. ஏன்னா பிரம்மா தானே படைப்பு கடவுள். அதனால் ஏதோ ஒரு படிப்பினையை நான் இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறேன். தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவும் சொல்லலாம், அல்லது தான் பட்ட அனுபவங்களையும் சொல்லலாம், அல்லது தங்களுடைய அறிவையும் கூட சொல்லலாம், வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு தான் இந்த ரோகிணி வந்து உதவுது. இந்த ரோகிணியினுடைய தாய்ப்பாசம் என்பது ஒரு பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். அதிகமாக பற்று வைத்து தாயே வந்து டெவலப்புக்கும் உதவுற மாதிரியும் இருக்கும். அல்லது கெட்ட சந்திரனாக இருக்கும்போது தாய் மேலே ப்ராப்ளம் பண்ணுறதாகவும் இருக்கும். ஐயா இப்போ வந்து ரோகிணியில் 4 பாதங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் ஒவ்வொரு பாதத்தை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பேசலாங்க. நிச்சயம். அதுக்கு முன்னாடி இந்த ரோகிணியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி இருக்குங்க? சுபாவம் வந்து அவங்களுக்கு என்னென்னா சுயகாரிய புலின்னு சொல்லலாம். தன்னுடைய இதற்கு வந்து யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ, அல்லது தனக்கு எது அட்வான்டேஜோ, தனக்கு எது லாபமோ ஆதாயமோ அதுக்காக இவங்க வாதம் பண்ணுவாங்க. அதை சாமர்த்தியமாக செய்வாங்க. அந்த சாமர்த்தியம் தான் இங்கே வந்து எல்லாருக்கும் திறமையாக போற்றப்படும்.
அதனால் இப்போ கிருஷ்ணரே அவருடைய இதில் எல்லா தந்திரங்களையும் உபயோகித்து தானே எல்லா வேலைகளையும் பண்ணார். கண்டிப்பா. அப்போ அவருடைய நோக்கத்தில் குறியாக இருப்பாங்க. அதில் வந்து எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுல குறியாக இருப்பாங்க. யார் எக்கெடு போனாலும் பரவாயில்ல. அது தனித்தன்மை. யதார்த்தம் என்பது அவ்வளவு இருக்காது. இப்போ நம்ம பாட்டு கூட வரும் இல்லையா, கண்ணதாசன் வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான். அது மாதிரி எப்படி வேணாலும் அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸை உபயோகப்படுத்தி அந்த வஞ்சம் பண்ணக்கூடிய சூழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். சொல்றதை பார்த்தா சாமர்த்தியம் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு அதாவது தனக்கு ஆதாயமான புத்திசாலித்தனம், சாமர்த்தியமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். சரிங்க, அற்புதம். ஐயா, இப்போ வந்து ரோகிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் எப்படிங்க? குடும்பத்தை பற்றி கேட்கும்போது இவங்களுடைய கவர்ச்சி அப்படிங்கிறது அந்யோன்யத்துக்கு பலப்படுத்தும். ஆனால் ஆணாக இருந்தால் நன்றாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் வந்து இவங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ ஆனாலும் குடும்பம் வந்து வசீகரத்தன்மையோடு இருக்கும், ஒரு டாமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோகிணி 1ல் பிறந்தவங்களுக்கு வந்து ஒன்று சரண்டர் ஆகி டாமினேட் பண்ணும், யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, ஈக்குவல் போர்ஷன் அங்கே இருக்காது. பட் வந்து குடும்ப சுகம் வந்து அனுபவித்து நல்லா வாழ்வாங்க. சிறப்புங்க ஐயா. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதே மாதிரி பொருளாதார வாய்ப்பு எப்படிங்க இருக்கும்? பணம் ஒன்று தான் குறி இந்த 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், 4 பாதம் ஏன் படைச்சிருக்காங்க அப்படின்னா, 1 உயிர் பற்று, 2ஆம் பாதம் என்பது பொருள் பற்று, 3ஆம் பாதம் என்பது மறுபடியும் உயிர் பற்று. 1 உயிர் பற்று அறம் சார்ந்தது, 2 பொருள் பற்று வந்து பொருள் சார்ந்தது, 3 வந்து உயிர் பற்றுங்கிறது வந்து நம்ம உறவுகள் சார்ந்தது, அதே 4 பொருள் பற்று வந்து கஷ்ட நஷ்டம் சார்ந்தது. இப்படித்தான் பிரிச்சிருக்காங்க இயற்கையில். அதனால 2ஆம் பாதம் வந்து பொருளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ டெய்லி சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொட்டேஷன் அமௌண்ட் ரொட்டேஷன் ஆகிறது இந்த 2 தான். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்கிறது, அதே மாதிரி இப்போ காய்கறி கடைன்னா டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி உணவு தொழில் ஹோட்டல் டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி அந்த சில்லறை பணத்தினுடைய சேமிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்படி திருப்பதியில் வந்து பணம் புழங்கிக்கிட்டே இருக்கு, அப்போ அந்த ரிஷபம் அப்படின்றது சுக்கரனுடைய வீடு, அதில் வந்து இவர் வந்து அம்சமாகிறார். 2ஆம் பாதம் வந்து சந்திரன் வந்து அங்கே ரிஷபத்தில் அம்சமாகுது. அதனால் மிகச்சிறப்பாக இருக்கும். சம்பாத்தியம் என்பது இவர்களுக்கு அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய தொழிலை வைத்து நடக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து 3ஆம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா தொழிலும் வேலையும் எப்படிங்க அமையும்? இவங்க வந்து உயிர் பற்றான தொழில் செய்வாங்க. அதாவது கம்யூனிகேஷன், ஐடி லைனு, மற்றபடி கமிஷன் வகை, ஒரு பெரிய ஆலோசனை சொல்கிறது, மீடியேட்ரு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி பையிங் ஆஃபீஸ்னு வச்சு நடத்துவாங்க, அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, இது சார்ந்ததெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எல்லா விதமான ஓனருக்கும் இவங்க முக்கியமாக கருதப்படுவாங்க. இவங்க ஓனர் ஆக மாட்டாங்க, ஆனால் இவங்க முக்கியமாக கருதப்படுவாங்க. இடையில இருந்து இவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் நல்லாக இருக்குது. 3ஆம் பாவத்தில் கலைத்திறமைகள்லையும் இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. சிறப்புங்க ஐயா. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு மனை யோகம்ல எப்படி அமையும்? அது வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ஒன்று தான் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். 4ஆம் பாதத்தில் பிறக்கும்போது உறவுகளால் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. அது தாயார் உறவானாலும் சரி, கணவன் மனை உறவானாலும் சரி, மகிழ்ச்சி இருக்காது. கொஞ்சம் சஞ்சலப்பட்ட மனசோடையே பழக வேண்டியிருக்கும். உறவினர்கள் வந்து இவங்களை மதிக்க மாட்டாங்க, அல்லது இவங்க வந்து உறவினர்களை உதறி தள்ளிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து இவங்க தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. நம்ம வீடு, நம்மளுடைய இடம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் டிசைன் பண்ணணும், அதில் வந்து டேஸ்ட்டாக இவங்க அமைச்சிக்குவாங்க. வீடு இடம் வகையிலையும் விவசாய நிலப்புலன்கள் வகையிலையும் இவங்க நல்ல ஆதிக்கம் பெற்றவர்கள், நல்ல பலன்களை அனுபவிப்பார். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த ரோகிணியில் பிறந்தவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் ரோகிணி வந்து மரம் வந்து நாவல் மரம். இப்போ இந்த நாவல் மரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு மருந்து, மெடிசன். ஆமாம். அதே மாதிரி கழுத்து பகுதியை குறிக்கிறது. இப்போ நம்ம ரிஷபராசி எங்கே இருக்குது, மேலே தலை, அடுத்தது கழுத்து. ஸோ இந்த கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, இது சம்பந்தப்பட்ட சார்ந்த இதுகளுக்கு வந்து நல்ல மருந்து அமையக்கூடியது குணாதிசயங்களில். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு வந்து இது வந்து மிருகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நாகம். அப்போ என்னென்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது.
நாகம் சீர்னா தானே நம்ம பயப்படுவோம். அது மாதிரி இப்போ ஒரு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் உஷாராக இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த தோரணை காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுலேயே அவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. அதனுடைய தன்மைகள் நல்லா இருக்கு. குறியீடுகள். அருவிங்கிறது இன்னொரு குறியீடு. வடிவம், இடம். வீட்டில் நம்ம கூட ஒரு ஃபோட்டோவை மாட்டிக்கலாம். அருவி கொட்டுற மாதிரி வாங்கி இது பண்ணிக்கலாம். சந்திரன்னாலே நீர் தானே, நீர் தான். நீர் கிரகம். அதில் கொட்டும் அருவிங்கிறது இவங்களுக்கு நல்ல குறியீடாக அமையும். அது மட்டும் இல்லை, இப்போ கிருஷ்ண பரமாத்மா சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவர் ஒரு புல்லாங்குழல் வச்சுருக்காரு, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியது 12 நம்பர் எண்ணிக்கை உள்ளது. ஸோ அந்த 12 எண்ணிக்கையில் கூட நீங்கள் எதையாவது கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 12 அடி அல்லது ஒரு அடி 12 இன்ச்சு கொண்டது, ஒரு அடி ஸ்கேலு 12ங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். 12ஆம் நம்பருங்கிறது. ஜென்ரலாக ரோஹிணிக்கு வந்து க்ஷேத்திரம், அதாவது ஜென்ரலாக சந்திரனுக்கே க்ஷேத்திரம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா திருப்பதி. அதை எடுத்துக்கலாம். ரோஹிணின்னு ஸ்பெஷலாக வரும்போது ரோஹிணியினுடைய அந்த பிரம்மாவுடைய கோயிலுக்கு போகிறது சிறப்பு. பிரம்மாவை வழிபடுறது சிறப்பு. சூப்பர். இப்போ நம்ம இதில் கூட பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அது மாதிரி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் பிரம்மன். ஸோ அயன் நாள்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தினாலே பிரம்மாவினுடைய நாள் என்று சொல்லலாம். சூப்பர் ஐயா. அதே மாதிரி இந்த ரோகிணியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய சூப்பரான பழங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ நிறைய பேர் ஜாதகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஒரு நெகட்டிவ் சைட்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நேயர்களுக்கு என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த விஷயம் இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? அடுத்தவங்க கிட்ட விமர்சனம் வாங்குறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ரலாகவே என்ன நினைப்போம், இந்த மாதிரி அவருடைய காரியத்தை மட்டும் அவர் கவனிச்சுக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு அபிமானம் வராது, ஒரு நல்ல ப்ரைஸ் பண்ணலான்னு தோணாது. ஆனாலும் கூட காரியம் சாதிக்கும் போது மட்டும் அவங்களோட பழகுவோம். அவங்களும் அப்படியே இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் வருத்தப்படுற அளவுக்கு தான் இவங்களுடைய செய்கைகள் இருக்கும். அல்லது ஏன் நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இவங்க அவ்வளவு தலைக்கணமா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு எழும். அப்போ பாசத்துக்காக ஏங்க வச்சுட்டு இவங்க வந்து அதை வந்து அசால்ட்டு பண்ணுறதுங்கிற குணத்தை இவங்க மாற்றிக்கணும். அது மாதிரி மாற்றி ஈடுபாடோடு காமிச்சிக்கிட்டாங்கன்னா மெயினாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பயன்படும். சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.